ஏன்னா அந்த கார்த்திகை என்பதை இந்த நட்சத்திரம் நமக்கு குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை உச்சி. ஸோ ஹரஹரா அப்படின்னும் போதே ஹான்னு சொல்லும் போதே நம்மளுடைய என்ன சாமி படத்தாண்ட ஏற்றக்கூடிய அந்த விளக்கை நெய் தீபத்தில் ஏற்றணும். ஏன்னா நெய் என்பது எனக்கு குரு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவர்களாலே அவன் தான் வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன, கார்த்திகை தீப திருநாளை எப்படி நாம சிறப்பா ஆக்குறது அப்படின்றதா. ஏன்னா அந்த கார்த்திகை என்பதை இந்த நட்சத்திரம் நமக்கு குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை உச்சி. நெற்றி போட்டுக்கு மேல இருக்கிற தலை உச்சியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்த்திகை நட்சத்திரத்தின் குறியீடா இருக்கு. அதனாலதான் என்ன பண்ண கார்த்திகைக்கு என்னன்னு கிரீடமா அந்த நட்சத்திர குறியா சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த கார்த்திகை அந்த கிரீடத்துல அதனாலதான் மலை உச்சியில தீபங்களை ஏற்றுவது. ஸோ இதற்கு மேல ஏன்னா நமக்கு உச்சியில என்ன இருக்கு, துரியம் என்றக்கூடிய ஒரு சக்கரா இருக்கு. அந்த துரியம் என்னக்கூடிய சக்கரம் மேல இருக்க அந்த ஒரு சக்கரத்தோட தொடர்பு பண்ணணும். ஸோ அதனாலதான் இந்த நிகழ்வின் போது நம்ம என்ன பண்ணோம்னா இரு கைகளையும் தலைக்கு மேல கூப்பி அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃபயர்னு சொல்லுவாங்க. அங்கதான் நம்மளுடைய அந்த ஆன்மீக நெருப்பு இருக்கு. அந்த ஆன்மீக நெருப்பை நம்ம என்ன பண்ணுவோம், கைகளை நீக்கி நீங்க திருவண்ணாமலை தெய்வத்தை அப்ப பார்த்தீங்கன்னா அரோகரான்னு சொல்லுவோம். ஸோ அரோஹரா அப்படின்னும் போதே ஹான்னு சொல்லும் போதே நம்மளுடைய விசுத்தி சக்கரத்தையும், ரான்னு சொல்லக்கூடிய விஷயம் ரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாந்திரிகத்துல அந்த ரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு அக்னியை குறிக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் தான் ரம். ஸோ ஹரஹரா அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த உச்சாரத்தின் வழியா நெருப்பை உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இதுதான் அந்த அரோகரா நம்ம அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சூட்சமே. ஸோ அது இல்லாம நம்ம அந்த அக்னின்னு கூடிய அந்த டிவைன் ஃபயரை நம்ம உள்நோக்கி ஈர்க்கும் போது நம்மளோட உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த கார்த்திகை எப்படி முருகரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்காரகன்னு சொல்லுவோம். ஏன்னு வச்சுக்கோங்க, அங்கத்துக்கு காரகன் அங்காரகன். ஸோ நம்ம உடம்புல அந்த வெப்பம் என்பது இல்லை என்றால் நம்ம உயிரோடு இருக்கிறோமான்றதே சந்தேகமா இருக்கும். ஸோ அந்த வெப்பம், இந்த அக்னி தன்மை நமக்குள்ள சீராக இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களின் செயல்பாடும் இருக்கும். அதனாலதான் முருகனுக்கு அங்காரகன் சொல்லி நம்ம நட்சத்திர அந்த நவகிரகத்துல சொல்லக்கூடிய அந்த விஷயமும் அதான் இருக்கு. ஸோ அப்போ அந்த கார்த்திகேயன் சொல்லக்கூடிய அந்த முருகரோட தன்மையை நம்ம அந்த கர்ணாவிலேருந்து அந்த அக்னியை உள்நோக்கி ஈர்த்து நம்மளுடைய ஆத்மாவை அந்த அக்னியால் அந்த வெப்பத்தை சோடால நம்ம அதிகரிக்கும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வசீகரத்தன்மை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உயிர்காந்த சக்தி அபரிவிதமா பெருகும். இந்த உயிர்காந்த சக்தி அபரிவிதமா பெருகும் போது இந்த உயிர்காந்த சக்தி தான் நம்மளோட தேவைகள், நமக்கு தேவையான நன்மைகளை எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த நமக்கு தேவையான நன்மைகளை, நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே ஈர்க்கும். அப்போ ஈர்க்கும் போது நமக்கான நன்மைகள் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் சிறப்பா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கார்த்திகை தீபத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக சூட்சமம். ஸோ ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு திருவிழாக்களை வைக்கும் போது அதை ஆன்மீக ரீதியாகவும், ஆன்மீகம் என்பதே முற்காலத்தில் இருக்க அறிவியல் காஸ்மிக் ரிலேட்டடாகவும் இருக்கும், ஹியூமனிட்டி ரிலேட்டடாகவும் இருக்கும், பிளஸ் நம்மளுடைய வாழ்க்கை வளமாக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி 1,00,000 காரியங்களை பேக்க வச்சுதான் நம்மளுக்கு அந்த நிகழ்வை கொடுத்துருக்காங்க. ஸோ நாம இங்க வெறுமனே உட்காந்துட்டு நம்ம அந்த நிகழ்வை நாம வெறும் நம்பிக்கை அடையின்னு செய்யும் போதுதான் இங்க பிரச்சனைக்குரியதா மாட்டுது. அதைதான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இதற்கு இருக்க பின்னாடி இருக்க அறிவியலை கொண்டு நீங்க புரிந்து நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு 100% பலனை உறுதியா கொடுக்கும். ஸோ அந்த நிகழ்வை தான். ஸோ அதற்கு அடையாளமா இப்ப நம்ம பெரும்பாலும் விளக்கேற்றுவோம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுவோம் இல்லையா? அதனால இந்த முதல் ஒரு விளக்கு, அதாவது நம்ம ஏற்றக்கூடிய எப்போதும் ரெகுலரா அந்த சாமி படத்தாண்ட ஏற்றக்கூடிய அந்த விளக்கை நெய் தீபத்துல ஏற்றணும். ஏன்னா நெய் என்பது எனக்கு குருவோட தன்மை. ஸோ அப்ப என்னன்னாக்கா, ஏன்னா முருகரும் உபதேசத்தை கொடுத்ததுனால அவரும் ஒரு குருவா தான் இருப்பார்.
நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதற்கு அடையாளமாக நம்ம அதை முதல் பெரிய விளக்கு ஒன்று ஏற்றுவாங்க, அதை சாமி படத்தான. அந்தல தரமான நல்ல நீல ஏற்றணும். அந்த நல்ல நீல ஏற்றிவிட்டு அதற்கு சுற்றிலும் ஏற்றக்கூடிய அனைத்து விளக்குகளையும் நல்லெண்ணெயில ஏற்றணும். அதாவது இப்ப என்னன்னா, இந்த நல்லெண்ணெயிலையும் சில விஷயங்களுக்கு, ஏன்னா சில பேர் பஞ்ச பஞ்ச அபூத எண்ணெய், அந்த பஞ்ச எண்ணெய் எல்லாம் ஏத்துறாங்க. ஸோ அதை வந்து தனித்தனியா ஏத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பை தரும். நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கிளம்சியா போட்டீங்கன்னா, அந்த கிளம்சினஸ் என்னன்னாக்கா, அது 5ம் சேர்ந்து 6வதா ஒண்ணு கொடுக்குது. ஸோ அதனால அது உங்களுடைய விருப்பம். அது நீங்க தனித்தனியா ஏற்றுனீங்களா, இலுப்பை எண்ணெய், எள்ளெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஸோ இந்த மாதிரி 5 எண்ணெய்களையும் வேப்பெண்ணெய், இது எல்லாத்தையும் தனித்தனியா ஏற்றும் போது அது உங்களுக்கு அந்த தனித்தனி தத்துவங்களே அங்க வந்து பேலன்சிங் பண்ணும். ஏன்னா நம்ம இயற்கை முழுவதும் பஞ்சபூத தன்மைக்குள்ளதான் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்க பஞ்சபூத தன்மைகளை சீராக்கும். ஸோ அதனால தனியா ஏற்றுவது சிறப்பு. இல்லை ஒன்னா கிடைச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ அது உங்க ஒவ்வொருவரோட நம்பிக்கையின் அடிப்படையில். ஸோ அதுக்குள்ள நம்ம பெருசா போக விரும்பல. ஸோ இந்த மாதிரி ஏத்திட்டு, ஏன்னா விளக்கோட எண்ணிக்கை இருக்கு. ஸோ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கை ஏற்றுறது அந்த யம தெய்வத்தப்பயே நம்ம ஒரு விளக்கை ஏற்றிருப்போம். ஸோ 3 விளக்கை ஏற்கும் போது அது முத்தோஷத்தை போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வாதம், பித்தம், கபத்தை சீராக்கி நம்மளோட உடலை மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு. 9 விளக்கு ஏற்றீங்கன்னா இந்த நவகிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து 9 விளக்கை நீங்க ஏற்றலாம். அதாவது ஒரு விளக்கு நெய் தீபத்திலும் மீதி 8 விளக்கையும் நல்ல எண்ணெய் நம்ம சாப்பிட்ற நல்ல எண்ணெயில் ஏற்றுங்க. ஏன்னா விளக்குக்காக ஒரு நல்ல எண்ணெய் விற்கிறாங்க. அதை ஏற்றுனா அது நம்ம எந்த விஷயத்தையும் இறைவனுக்கு பட போது மேன்மையான விஷயத்தை தான் படைக்கணும். ஸோ அதனால ஒரு நல்ல எண்ணெயில் மீதி 8 விளக்கை ஏற்றுங்க. அதே போல 27 விளக்கை ஏற்றும் போது அந்த 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்த 27 நட்சத்திரம், ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள 27 நட்சத்திரத்தோட தன்மைகள் இருக்கு. நம்ம பெரும்பாலும் நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் நம்ம சொல்லிப்போம். அந்த தன்மை நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கு. மீதி 26 இருக்கு. ஏன்னா அபிஜித்தோட சேர்த்து 28 இருக்கு. ஸோ அதனால 27 நட்சத்திர அமைப்புகளும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா நீங்க எப்போதும் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இல்லை, 27 நட்சத்திரமும் இருக்கு, 9 நவகிரக தன்மைகளுக்கும் பஞ்சபூதமும் எல்லாமே நம்ம டாப் டு பாட்டமுக்குள்ள எல்லாமே இருக்கான்னு இருக்கு. ஏன்னா அது மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு தன்மை மேன்மையா இருக்கும், நம்ம மேன்மையான விஷயத்த மட்டும் மீதி விஷயம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா 108 விளக்கு ஏற்றுவாங்க. 108, ஏன்னா 27 நட்சத்திரங்கள் 4 பாதகமா சேர்த்து 108 என்பதுதான் நம்ம விஷயங்களை ஒரு முழுமை. 1 என்பது சூரியனாகவும், சனி. ஸோ ஆரம்பம் சூரியத்துல முடிஞ்சு சனியில முடியும். ஸோ 108 என்பது ஒரு சுற்று முடிவுன்ற மாதிரி முழுமையான விஷயம். 108 விளக்கம் நீங்க ஏற்றலாம். அந்த 108ல ஒரு விளக்கு நல்ல எண்ணெய், ஒரு விளக்கு நெய் தீபமாகவும் 107 விளக்குகள் நல்ல எண்ணெயிலையும் ஏற்றலாம். ஸோ இதை நீங்க ஏத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி ஒளிமயமா, உங்க வீடை எப்படி நீங்க ஒளிமயமா மாற்றிருக்கீங்களோ அதே போல உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம் ஒளிமயமா மாறும். ஸோ அப்ப அந்த ஒளிமயமா மாறும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி ஆற்றல் மிகப்பெரிய அளவுக்கு பெருகும். அது எந்த அளவுக்கு நீங்க உங்ககிட்ட பெருகி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய நன்மைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது இருக்கும். ஸோ இந்த ஒரு கார்த்திகை திருநாள், இந்த ஒரு தகவலோடு உங்களுக்கு பகிர்ந்து இந்த அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.